எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் பார்வையிடக்கூடிய இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வையிடக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படிங்கிறது ஜோதிட விதிகளாக சொல்லப்படுகிறது. அதனால தான் சனி பகவான்ல அந்த நவகிரகங்களை சுற்றி வரும்போது கூட, அல்ல சனி பகவான் தனியாக இருக்க சன்னதியில் கூட நேருக்கு நேர் சனி பகவான் இன்னும் கும்பிடக்கூடாது, அவர் பார்வை நம்ம மேலே விடக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரங்களாக சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிற. பெரிய அரக்கன் உலகத்தையே அழிச்சு எல்லா லோகத்தையும் கைப்பற்றி வந்துட்டு இருக்கும் போது, இந்திரலோகத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் கைப்பற்றின போகும்போது, இது யார் இது கண்ணை கட்டி உட்காந்துருக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப, இது வந்து சனி பகவான், அவருடைய பார்வை பட்டுச்சுன்னா எல்லாமே பசுமமாயிரும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள எல்லாரும் சொல்றாங்களாமா. பரவாயில்ல, பார்வையை கழட்ட சொல்லு, பார்க்க சொல்லு, நான் என்னை பார்க்கட்டும், எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் சொல்ல போகும்போது, நாரதர் வந்துட்டு சனீஸ்வரா கண்ணை கழட்டிட்டு அவனை வந்து நல்லா உக்கிரமா பார்த்துரு, அதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சனி பகவான் அந்த கண் கட்டை கழட்டிட்டு அவனுடைய பார்வையை உக்கிரமா செலுத்தும் பொழுது, அதற்கு அப்புறமேல தெய்வங்கள்லாம் வந்து ஒரு இது எடுத்து அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வந்து அழிச்சதா வந்து சில படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு சனி பகவானுடைய பார்வைக்கு ரொம்ப ஒரு உக்ரத்தன்மை இருக்குது. அந்த சனி பகவான் பார்த்த இடம் பால் அப்படி என்று ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகிறது. அதுல இருந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அதுக்காக நம்ம அழிச்சிருவாரானா அப்படி கிடையாது. அந்த விஷயங்களிலிருந்து சில பாடங்களை நம்ம கற்பிச்சுக்கோ. ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டே இருந்திருப்போம். அந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு வந்து அந்த பார்வை அந்த இடத்துல படும் பொழுது, அடுத்த அந்த செலவு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், ஆனால் நான் 100 ரூபா செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா. அதை தரக்கூடியவர் தான் சனி பகவான் வச்சுக்கோங்களேன். இதுதான், வேற ஒன்றும் பெரிய தொழிலில் பார்த்தா நம்மளை விட எவனும் இல்லடா அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்திருப்போம். நமக்கு எதிராக அந்த இடத்துல ஒருத்தர் போட்டியாக உட்காந்து நம்ம வியாபாரத்தை நெருக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு அனுபவ பாடம். அப்போ நம்ம எப்பவும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை சனி பகவான் கற்றுத்தரக்கூடியவராக வருகிறார். ஏங்க நான் அப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஏழரை சனிங்கிறோம், அஷ்டம சனி, என்னென்னமோ நடக்குது. ஆனால் ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருத்தருக்கு அந்த காலத்துல தான் திருமணம் நடக்குது, ஒருத்தர் அந்த காலத்துல தான் சொந்த வீடு வாங்கி கட்டுறான். இப்படிலாம் நல்லாவும் இருக்கிறான் இல்லைங்க. அப்படின்னா அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய திசா புத்தி, அவர்களுடைய அந்த கிரகங்கள் திசை நடத்தக்கூடிய கிரகங்களுடைய பலம், இதை பொறுத்து இந்த கோச்சார ரீதியாக பயணிக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவில் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை தராமல் இருக்கும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் இந்த மாதிரியான அமர்ந்து சில பார்வை தரக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அந்த நபரும் சில பிரச்சனைகளை சந்திப்பாரு, 1-2 பிரச்சனையாவது வாழ்க்கையில சந்திப்பாரு அப்படிங்கிறது உறுதியான நிதர்சன உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப நான் அடுத்த சனி பகவான் பார்வையிடக்கூடிய இடங்கள் 3, 7, 10 இந்த 3 பார்வையை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இப்ப மீன ராசியிலிருந்து ஒவ்வொரு கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க எண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு நம்ம வரிசையை அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. இது வரைக்கும் 1ஆம் வீட்டை பார்த்துருப்பாரு. உங்களுக்கே சில உடல் உபாதைகளை, இது வரைக்கும் நான் சொல்றேன், இது உங்களுக்கே சில உடல் உபாதைகளை தரக்கூடியவராகவும், உடல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு, நான் இது வரைக்கும் ஒரு விஷயத்தை பயங்கரமா செஞ்சுட்டு வந்தேங்க, ஆனா இனிமேல் என்னால் செய்ய முடிய மாட்டேங்குது, ரொம்ப டயர்டாகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம், தள்ளி போறேன், இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் சனி பகவான் இதுவரை கொடுத்துருந்தாங்க கூட அதெல்லாம் முடிச்சிருவார். இன்னும் என்ன தரப்போறாரு அப்படின்னா, பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடிகளை தரக்கூடியது, பொருளாதார விஷயங்களை சேமிக்க முடியாத ஒரு சூழலை, பொருளாதார விஷயங்கள்ல சில விரயங்களை தரக்கூடியவராக சனி பகவான் வந்துகிட்டே வர்றாரு. அதனால செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சுப விரயமா மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு வச்சுங்களேன். குடும்பத்து நபர்களிடையே சில கருத்து அது சார்ந்த விஷயங்கள்ல வேறுபாடு தரக்கூடியவராக வரும். ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னேன்னா எங்க வீட்டில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஆனா நான் சொல்ற எதா இருந்தாலும் மறுத்து பேசிட்டு வராங்க. இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த சனி பகவான் ஏற்படுத்திக்கிட்டு வருவாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு வன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது, நான் இதை உனக்கு செஞ்சு தரேன், நாளைக்கு இந்த பணத்தை கொடுத்துறேன், நான் நிற்கிறேன்டா, நீ தைரியமா செய், இப்படிங்கக்கூடிய அந்த வாக்கு உறுதிகளை கொடுக்காமல் இருப்பது இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த வாக்குகள் கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல், அதனால சில பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடியவராக சனி பகவான் இந்த காலத்தில் வந்துடுவார். அடுத்து நேர் 7ஆம் பார்வையா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. கடன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 5ஆம் வீட்டை பார்த்துருப்பாரு, இப்போ 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இது வரைக்கும் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பெரிய அளவு நான் இல்லைங்க, நான் அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு மேல சில கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற சூழலை சனி பகவான் கற்றுக் கொடுக்குறாரு.
புதுசாக கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துறது, இல்லை இந்த கடனை வாங்கி இதை ஒரு செலவு பண்ண போகிறேன் இப்படிங்கக்கூடிய சூழல், அல்லது இந்த கடனை வாங்கி இவங்களுக்கு நான் கொடுத்து அந்த கடனை வாங்கி இப்படி கொடுக்க போகிறேங்கிற சூழல், கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்தக்கூடிய நல்லது. மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிற கடனை எந்த அளவுக்கு முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்களேன். உங்களுடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கக்கூடியது நல்லது. ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்கள சில தொந்தரவுகளை தரக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்துகிட்டே இருப்பாரு. வேலை பளு இதுல அதிகப்படியான தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த நபர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்கள போட்டு கொடுத்து அவன் நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் இந்த கால சூழ்நிலையில சனி பகவான் நீங்க 7ஆம் பார்வையா உங்களுக்கு செஞ்சுட்டு வருவாரு. அடுத்து 10ஆம் பார்வையா உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அது தந்தையாருக்கு சில உடல் உபாதைகள், அவருக்கு சில உடல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கக்கூடியது ரொம்ப நல்லது. கோவில் வழிபாடு நான் டெய்லி காலையில கோயிலுக்கு போயிடுவாங்க, ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு கோயிலுக்கு போகவே முடிய மாட்டேங்குது, வாரத்துக்கு ஒரு தடவையாவது போகணும்னு நினைக்கிறேன், அதே ரொம்ப சிரமமா இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை பிரச்சனை தரக்கூடியது. 9ஆம் இடம் நம்பிக்கையை பற்றி சொல்லக்கூடியது. பல நேரங்களில் என்னால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் அந்த நம்பிக்கை என்னால் இப்போ செயல்படுத்த முடியல, நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி பகவான் அந்த 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்களுடைய 9வது ராசியை ஏற்படுத்திக்கிட்டே வருவார். இதுதான் இந்த மேச ராசிக்கு தரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியே பார்க்குறாரு 3ஆம் பார்வையா. அப்போ 1ஆம் இடம் உடல் சார்ந்த விஷயங்களை நீங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நல்லது. அதிகப்படியான மன அழுத்தத்தை தரக்கூடியவராகவும் குடும்ப நபர்களுக்குள்ளே சில கருத்து முறைகள் பொருளாதார விஷயங்களை தடை செய்யக்கூடியவர். இது வரைக்கும் எனக்கு வருமானங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுங்க, ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு வருமானங்கிறது தடையா வந்துட்டே இருக்கு. எந்த ஒரு செயல் நான் உடனுக்குடன் செய்யணும்னு நினைப்பேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த சனி பகவான் மாற்றி கொடுப்பாரு. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்கறதுனால அது உங்களுக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். குழந்தைகள் உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் நல்லது. இதுவரை நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, என்னமோ தெரியல படிக்கவே மாட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளை பற்றின ஏதாவது ஒரு கவலை இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் இந்த காலத்தில் போகவே முடிய மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பு. மனம் ஒரு விஷயத்தில் விரும்பி செயல்பட முடியாத ஒரு நிலையை சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வருவார். அடுத்து உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையா உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் செலவுகள், திடீர் அதிர்ஷ்டத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு. எனக்கு ஒரு பணம் வர மாதிரி இருக்குங்க ஆனால் கைதட்டி போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சில வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா போயிட்டு வந்துக்கிறது ரொம்ப நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திக்கிட்டே வருவான்னு வச்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது இந்த காலத்துல ஒரு ரகசியமா சில விஷயங்களை வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்லணும்னா, ஒரு கடன் வாங்குறோம், அந்த கடனை வீட்டுக்கு தெரியாம வச்சுக்கலாம். இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரகசியத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபத்திற்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அடுத்து மிதுனத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தை முதல் பார்வையாக 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப பொருளாதார விஷயங்கள்ல பெரும் செலவுகள் காத்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருமானம் வருதுங்க, டபுள் இந்த பக்கம் செலவாயிட்டு இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால பொருளாதார விஷயங்கள்ல செலவு ஆகக்கூடிய விஷயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறது. ஒரு 10,000 ரூபாய் செலவாகுதா, ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு நல்ல ஏதாவது ஒரு பொருள், விலை உயரக்கூடிய ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலை உயரக்கூடிய பொருளை வாங்கி வருது. சுப செலவுகளா கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. தூக்கமின்மையே கொடுப்பாரு. நல்லா தூங்கணுங்க, தன்னால என்னன்னே தெரியல தூக்கமே வர மாட்டேங்குது, புரண்டு படுக்கிறேன் தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு நல்ல ஒரு சுபமாக மாறக்கூடிய வாய்ப்பும், ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான சில பிரச்சனைகள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் இந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு தன்மையையும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பையும் இந்த சனி பகவான் மிதுனத்தில் உள்ளவர்கள் கொடுப்பாரு. அடுத்து உங்களுடைய 4வது ராசியை பார்க்கிறார். தாயார் விஷயத்துல உடல் நலம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு சொத்து வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி சில சொத்துக்களை வாங்குது, வீடு கட்டுறது, இதெல்லாம் நிறுத்தி இந்த மாதிரியான காலத்தில் செய்வது ரொம்ப தவறு. இதெல்லாம் உங்களுக்கு கடன் சுமையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சொத்துக்கள் விஷயமா முக்கியமாக சொல்கிறேன். ஒரு கடன் வாங்கி வாகனம் வாங்க போகிறேன், ஒரு கடன் வாங்கி வீடு கட்ட போகிறேன், ஒரு கடன் வாங்கி சொத்து வாங்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் கடன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லதுன்னு வச்சுக்கலாம். குறிப்பாக சொத்து வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்
உங்களுடைய சுகஸ்தானமா அது 4ஆம் இடம் வரதுனால உங்களுக்கே சில உடல் விஷயங்கள்ல கவனமா இருந்து கொள்வது நல்லதுன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் நான் பாட்டு ஜாலியா இருந்தேங்க. ஆனா இதுக்கப்புறமேலு என்னமோ தெரியல, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால ஒரு விஷயத்த போய் செய்ய முடியல, நான் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய முடியல, இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் இந்த மிதுனத்திற்கு ஏற்படும். அடுத்து நேர் 7ஆம் வீட்டை பார்க்கிறாரு. உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இதுவரைக்கும் எந்த விஷயம் இல்லாட்டியும் கூட சில கருத்து மோதல்களை சந்திக்க வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த சனி பகவான் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சனி பகவான் நகர்த்தக்கூடியவராக வருவார். அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி இவங்க விட்டு கொடுத்து போகக்கூடியது ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது இந்த காலங்களை கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள சில பிரச்சனைகள் இல்லாமல் போகும். குறிப்பா நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நல்லது. யாராவது கூட நான் பார்ட்னர் போட்ட விஷயத்தை ஆரம்பிக்க போறேன் இப்படின்னு சொல்வதை தவிர்த்து கொள்வது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விஷயமா அமையும்னு வச்சுக்கலாம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டை பார்க்கிறாரு. அதாவது அவர் பார்க்கறது 3ஆம் பார்வை, உங்களுக்கு அது வந்து 11வது வீடா வர்றதுனால வரக்கூடிய லாபம், செய்தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தை பொருளாதார விஷயங்கள்ல சரியான முறையில கைக்கு கிடைக்காத வண்ணம் அது சார்ந்த விஷயங்கள தாமதம் தரக்கூடிய வாய்ப்பு, அது சார்ந்த விஷயங்களை விரயத்தை சந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்திக்கிட்டே வருவாரு. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தாமதம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நண்பர்களால் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடியது இந்த கடகத்தில் பிறந்தவருக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உங்களுடைய 3ஆவது வீட்டை பார்க்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் சில தடைகளை சந்தித்த பின் அந்த முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சிகளிலும் பார்த்தீங்கன்னா லேட்டா நடக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ உடனே நடக்கணுங்க நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு, ஆனா நடக்க மாட்டேங்குது, அடுத்த வாரம் தான் அது நடக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொதுவா அதிக உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சனி பகவான் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அடுத்து 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நல்லது. வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நல்லது. நல்லா இருந்தாங்க, எந்த தொந்தரவும் இல்லை. திடீர்னு அடுத்தடுத்து உடம்புல பார்த்தீங்கன்னா முட்டி வெளி வருது, கால் வெளி வருது, ஏதாவது ஒரு தொந்தரவு வாழ்க்கையில் எனக்கு வந்துகிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே வருவாரு. வேலை பளு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல குறிப்பா நான் அந்த வேலை பளுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரணத்துல இந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு நான் எந்தெந்த ராசிகளுக்கு வேலைப்பழுன்னு சொல்றேன்னா, அந்த சனி பகவான் வந்து அந்த வேலைப்பழு 6ஆம் பாவத்தை யாருக்கெல்லாம் குறிப்பிடுதோ அவங்களுக்கு வேலைன்னு சொல்லுவேன். உத்தியோகம், அது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம்னால அது வேலைப்பழுன்னு சொல்லிக்கிட்டே வரேன். அதுல உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்வான் பாத்தீங்களா, அவனாலதான் இந்த காலத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். உயரதிகாரி கூட உங்களை பத்தி கண்டுக்க மாட்டான், உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்வான் பாருங்க, அவன் தான் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான், உங்களை பத்தி போட்டு கொடுத்துட்டே இருப்பான், உங்க வேலைக்கு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணிட்டே இருப்பான். காரணம் சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கீழ் உள்ளவர்களே சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன் உங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு ராசி சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லது. மேசத்துக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, மேசத்துக்கு நேர் 7ஆம் பார்வையை பார்ப்பாரு, அது உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது. நீங்களும் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனமா இருப்பது ரொம்ப நல்லது. அவங்களோட டச்சை கம்மி பண்ணிருங்க, அதுதான் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு 10ஆம் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ராசியை பார்க்கறதுனால தொழில் விஷயம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலை விரிவு பண்ண போறேன், எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், செஞ்சுட்டு இருக்க தொழிலே வேற ஒரு புது விதமா ஏதாவது முயற்சி பண்ணி புதுசா செய்ய போறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கு நல்லது. அதுவும் கடன் வாங்கி அந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சிக்கல்ல சிக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்புகள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு, பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அடுத்து உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பத்து நபர்களே சில கருத்து மோதல் வரக்கூடிய வாய்ப்பு, நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சூழல். குறிப்பா சொல்லணும்னா குடும்ப விரோத போக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய வார்த்தையா கூட இருப்பாது. அவங்க சொல்றதுக்குள்ள ஏதாவது ஒரு கசகசன்னு இருக்கும் பாத்தீங்களா, என்னடா வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏதோ ஒன்று கசகசன்னு சொல்லிட்டே இருக்காங்க, இப்படிங்கக்கூடிய தன்மையை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கிட்டு இருப்பாரு இந்த காலங்கள், 2 வருஷ காலங்கள்னு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சில சேமிப்பு செய்ய முடியாது, பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கு வன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயம், யாருக்கு உறுதி தரது, நான் இப்படி தரேன், உனக்கு இதை முடிச்சு கொடுத்துறேன், இதை செஞ்சு தரேன், இத்தனாம் தேதி உனக்கு பணம் தரேன், நீ வந்து இத்தனாம் தேதி என்கிட்ட பணம் வாங்கிக்கோ இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தரம்பா ஒரு 2 நாள் பார்த்து தரேன் இப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லை நான் இது செஞ்சு தரேன் பண்ணி தரேன்னா அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அது மூலியமாக சில
பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வாய்ப்புகள் கிடைக்காம தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு, தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் குழந்தைகள் பற்றின சில மனக்கவலைகள், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல, அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கக்கூடிய நல்லது. உங்களுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் சில தாமதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அடுத்து கன்னியில் பிறந்தவர்கள் உங்களுடைய 9வது ராசியை பார்க்குறாரு. பொதுவா உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய சில விஷயங்கள் நான் இப்போ நடந்து ஆக போகுது அந்த விஷயம் அப்படிங்கிற விஷயத்திற்கு சில தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி தந்தையாருடைய உடல் நலம், அது சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு விஷயம், அதாவது நான் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப நம்பிக்கையாக செயல்பட்டேங்க. இதுதான் 9ஆம் பாவத்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 9வது. ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் என்னால் இப்போ செயல்பட முடியல இப்படிங்கக்கூடிய விஷயத்தை கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 1வது ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கிறார் கன்னியில் நேர் 7ஆம் பார்வையா. உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்து கொள்வது, மன அழுத்தத்தை அதிகமாக தரக்கூடியது, கடன் சார்ந்த வகையில் சில தொந்தரவுகளை தரக்கூடியவராக இருப்பார் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு. உங்களுக்கும் நீங்கள் உத்தியோகம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க நபர் மூலியமாக சில தொந்தரவுகளை தரக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்துகிட்டே இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4வது ராசியை பார்க்குறாரு. தாயாருக்கு சில உடல் உபாதைகள், அவர்கள் சார்ந்த உடல்ல அவங்களுக்கு சில உடல் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்து கொள்வது, வீட்டில் அடிக்கடி ஒரு மனக்கசப்பு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, சொத்துக்கள் வாகனங்களால் பிரச்சனை சந்திக்கக்கூடியது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, கடன் வாங்கி வாகனம் வாங்குறதுல எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதெல்லாம் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து துலா ராசியில் பிறந்த நபர்களுக்கு 8ஆம் பார்வை 8வது ராசியை பார்க்குறாரு. திடீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது, அதனால என்னுடைய லைஃப் டேர்ன் ஆயிடுச்சுங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஒரு பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, நான் செய்யக்கூடிய செயல்ல தடை தாமதங்கள் வந்துகிட்டே இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு. பொதுவா ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த காலத்துல உங்களுக்குள்ள உருவாகும் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சம்பவம், தொழில் பற்றியோ அல்லது குடும்பத்தை பற்றியோ, பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கடன் வாங்க போறீங்க வீட்டுக்கு தெரியாம வாங்கிக்கிறது, இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரகசியத்தை கையாள வைக்கக்கூடியவராக சனி பகவான் இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த காலத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில விரயங்களை சந்திக்க வைக்கக்கூடியவராகவும், கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் சில விரயங்களை சந்திக்க வைக்கக்கூடியவராகவும், நோய்க்காக ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுல சில விரயங்களை சந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து உங்களுடைய 3வது ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய முயற்சி தாமதமாகக்கூடிய வாய்ப்பு, ஒரு செயல் செய்யற அப்படின்னா அதுல அதிகப்படியான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி வெற்றிகளில் தாமதம், வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கக்கூடிய, நான் செஞ்சுட்டேன் எனக்கு தான் அது கிடைக்க போகுதுன்னு இருந்தால் கூட அதில் சில தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, சகோதரர் வழியில் சில மனக்கசப்புகளை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசியை பார்க்குறாரு சனி பகவான். அப்போ திருமணம் சார்ந்த வகையில கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து மோதலை தரக்கூடியது. நான் ஏதாவது இப்போ ராசிக்கு இந்த கணவன் மனைவி கருத்து மோதல் மட்டும் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடியவராக வருவார்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சில நல்லா இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு கால் வலி ஆரம்பிச்சிருச்சு, இல்லை அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போக மாதிரி வந்துருச்சு, இல்லை அவங்களுக்கு தொந்தரவு, உடல் சார்ந்த தொந்தரவு என் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பையாவது தருவார். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி மருத்துவ செலவாக வந்துட்டு இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே வருவார். நண்பர்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் ஏதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா பார்ட்னருக்குள்ள ரொம்ப கவனமாக இருப்பது, கணக்கு வழக்கில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். அடுத்து உங்களுடைய 11வது ராசியை பார்க்குறாரு. வருமானம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதையெல்லாம் சில தாமதங்கள், அது சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்களேன். உங்களுடைய 2வது ராசியை பார்க்குறாரு. 10வது பார்வையா உங்களுடைய 2வது ராசியை பார்க்குறாரு. பொதுவாக 2வது இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால குடும்பத்து நபர்களே சில மனக்கசப்புகள், பொருளாதார விஷயங்கள், வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகுது. நான் செஞ்சு தரேன், பண்ணித்தரேன், பணம் இப்போ தரேன் இப்படின்னு சொல்ல மாதிரி தயவு செஞ்சு இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக வாக்குறுதியில் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த வாக்குறுதியில் கொடுப்பதனால அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும். அதனால சில மனக்கசப்புகள், மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கம்பல்சரியாக கொடுத்துருவார்.
அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சில மாறுதல் ஏற்படும். இத்தனை நாள் நான் காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவேன் பண்ணுவேன் செய்வாங்க. ஆனா என்னால இந்த இப்ப பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது, 8 மணி ஆயிடுது எந்திரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவங்க. அடுத்து தனுசு ராசி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6வது ராசியை பார்க்குறாரு. கடன் சார்ந்த வகையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நல்லது. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அல்லது நான் இருக்கிற கடனை கட்டிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்க போகிறேன் இப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களால் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அவரே உங்களுக்கு எதிரியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். உடலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 10வது பார்வை, 10வது தனுசு ராசிக்கு 10வது ராசியாக பார்க்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வகையில் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகளை, தொழிலுக்காக சில கடன் வாங்குறது, தொழிலை நான் எக்ஸ்ட்ரா செய்ய போகிறேன், விரிவு பண்ண போகிறேன் இப்படிங்கக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் ரொம்ப கவனமாக கம்மி பண்ணி செய்கிறது நல்லது. தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய அகலக்கால் வைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது, தொழிலை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக 4 பேர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து மகர ராசி 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறாரு. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது நல்லது. குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க படிக்கவே மாட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுக்கிட்டே வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை, குலதெய்வ கோயிலுக்கு என்னால் போக முடியலைங்க, போகணும்னு நினைக்கிறேன் போக முடிய மாட்டேது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்க மாட்டேதுங்க, போக வர என்னமோ டிப்ரெஷனாகவே இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம், மனம் ஒரு விஷயத்துல ஒன்றிணைந்து விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி பகவான் இந்த காலத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால, 9வது வீட்டை உங்களுடைய ராசி பார்க்கறதுனால தந்தையாருக்கு சில உடல் நலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை, அவருடைய உடல் சார்ந்த வகையில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு, குறிப்பா அவங்களுக்கு கால்வெளி சார்ந்த தொந்தரவுகள்லாம் தரக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக்கிட்டே வருவார் இந்த சனி பகவான் வச்சுக்கோங்களேன். அடுத்து 12வது ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 12வது ராசியை பார்க்கறதுனால் பொருளாதார விஷயங்கள்ல அதிகப்படியான விரயங்களை தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக டூர் போயிட்டு வந்தேன், ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தேன் இப்படிங்கக்கூடிய செலவு இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு டூர் போகிறது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுலாம் அந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும். அதனால நிறைய பொருளாதார விஷயங்கள்ல விரயம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்குன்னு வச்சுக்கலேன். குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து 11வது ராசியான கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 4வது கும்பத்திலிருந்து 4வது ராசியை பார்க்கிறார். தாயார் உடல் நலம் ரொம்ப கவனம், இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது. கடன் வாங்கி நான் வீடு கட்ட போறேன், கடன் வாங்கி சொத்து வாங்க போறேன், கடன் வாங்கி வாகனம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கவனமா இருப்பது நல்லது. பொதுவாக சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய பாடமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். திடீர்னு ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சம்பவம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, ஒவ்வொரு விஷயம் செய்கிற அதில் தடைகளை சந்தித்த பின் அந்த செயலனால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அடுத்து 11வது ராசியை பார்க்கறதுனால வருமானம் தாமதமாக வருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தாமதமாக வரும். நீங்கள் வேலை செஞ்சேன் சாயந்தரம் பணம் தரணும்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான், தரமாட்டான், நாளைக்கு தான் பணம் தருவான். இந்த மாதிரி வருமானம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்களை சில தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சனி பகவான் செஞ்சுக்கிட்டே வருவார். அடுத்து மீனராசி. இந்த மீனராசிக்காரருக்கு 3வது வீட்டை பார்க்கிறார், 3வது ராசியை பார்க்கிறாரு. முயற்சிகள்ல சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. எவ்வளவு முயற்சி வேணாலும் நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேங்க முடிய மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமா செய்வேங்க, ஆனா அந்த விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கம் வருது, தைரியமா ஒரு விஷயத்த செய்ய முடிய மாட்டேது. துணிஞ்சு அவனா இருந்தாலும் கடன் வாங்கிடுவேன், பண்ணிடுவேன், செஞ்சிருவேன், ஆனா கடன் வாங்குறது ரொம்ப பயமா இருக்குங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை தைரியத்தன்மையை இழக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் செஞ்சுக்கிட்டே வருவாரு. சகோதரர்கள் வழியில சில மனக்கசப்புகள், அவர்களோட சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அது உங்களுடைய 7வது ராசியை பார்ப்பதனால சனி பகவான் உங்களுடைய ராசி மேல இருந்து 7வது ராசியாக கன்னியை பார்க்கிறாரு. கணவன் மனைவிக்கிட்டே சில கருத்து மோதல்கள்,
அவர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கிறது, நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு. நண்பர்கள் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது, கூட்டாளி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது ராசியை பார்க்கிறாரு. தொழில் சார்ந்த வகையில சில புதிய முயற்சிகள், தொழிலை நான் மேல செய்ய போறேன், விரிவுபடுத்த போறேன், ஆளுகளை போட்டு எக்ஸ்ட்ரா செய்ய போறேன், இன்னும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு இருந்தா அடுத்த ஸ்டேட்ல பண்ண போறேன், இப்படிங்கிற அகலக்கால் வைக்கக்கூடிய விஷயத்துல இந்த மீன ராசிக்காரர்கள் கவனமா இருக்கக்கூடியது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். கடன் வாங்கி தொழில போட போறேன் இப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் வாய்ப்புகள் கை தள்ளி போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அழுத்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி பகவான் உங்களுக்கு வருவாரு. இதெல்லாம் இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து பார்வைப்படக்கூடிய இடங்களாக சொல்லப்படுகிறது. இது உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், அதன் அடிப்படையில உங்களுக்கு வரக்கூடிய திசா காலங்கள் நல்லா இருக்கும் பட்சத்துல இந்த பாதிப்புகள் பெரிய அளவுல பாதிப்பு தராதுன்னு வச்சுங்களேன். பொதுவா சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, எந்த பயிற்சி வந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகம் அதனுடைய நடக்கக்கூடிய தசா புத்தி காலங்கள் பலமா இருக்கும்போது அந்த திசா காலங்கள், அந்த கோச்சார ரீதியாக பயணிக்கக்கூடிய எந்த ஒரு கிரகங்களும் உங்களை வந்து லைஃப்ல தொந்தரவே பண்ணாது. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்னதா வந்துட்டு போகும். ஒரு 2 நாள் நடக்கக்கூடியதா இருக்கும், அல்லது ஒரு 10 நாள் நடக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மறந்து போயிடும், நம்ம அப்படியே போயிடுவோம். இந்த மாதிரி நடக்கக்கூடியதா இருக்கும். அந்த ஜாதகத்துல பலமா இருக்கும்போது இந்த காலங்கள்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது இதுல வந்து நம்ம வந்து கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்ப நான் 2ஆம் இடம் சொல்லியிருக்கேன், நீங்க யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க, வாக்குறுதி கொடுத்தா பிரச்சனையாயிரும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியில் கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்காம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 2 நாள்ல முடிச்சு தரோம்ப்பா, எத்தனை பர்ஃபெக்டா சொல்ல முடியாது, 2-3 நாள் ஆகும் முடிச்சு தரேன் எப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த காலத்தை நம்ம வந்து அப்படி தள்ளி தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதெல்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.